பெண்ணின் கர்ப்பகாலம் என்பது ஒரு தவசி தவம் இருப்பதற்கு சமம். நல்ல சிந்தனை, நல்ல பழக்க வழக்கம், மிதமான உணவு, சுகாதாரம் இருந்தால் இறைவனின் அருளால் நல்ல குழந்தை பிறப்பது உறுதி. இரணியனின் மகன் பிரகலாதன் கருவில் இருக்கும் பொழுதே நாரதர் மூலமாக ஹரியின் கதையை கேட்டதால் அவன் மிகப்பெரிய விஷ்ணு பக்தனாக மாறினான். அர்ஜுனனின் மகன் அபிமன்யு கருவில் இருக்கும் பொழுதே சக்கரவியூகத்தின் அம்சங்களை பற்றி தெரிந்து கொண்டான். அதனால் கருவில் குழந்தை இருக்கும் பொழுது நாம் பேசுவது குழந்தைக்கு கேட்காது என்று கணவனுடன் சண்டை போடுவது, கெட்ட வார்த்தைகளை சொல்வது போன்ற பேச்சுகளை பேசக்கூடாது. இறைவனின் கதைகள், நல்ல அறிவுரைகள் போன்ற நல்ல விஷயங்களை குழந்தை பிறக்கும் வரை நல்ல எண்ணங்களை கொண்டிருக்க வேண்டும். எந்த நேரமும் உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்க வேண்டும். வாசற்படியில் உட்காரக்கூடாது. மாலை வேளையில் துவைக்கவோ குளிக்கவோ கூடாது. சாய்ந்தே படுக்க வேண்டும். திரும்பி படுக்க வேண்டும் என்றால் எழுந்து உட்கார்ந்து திரும்பி படுக்க வேண்டும். படுத்து உருளக்கூடாது. உச்சி வெயிலில் நடக்கக்கூடாது. இரவு நேரம் தனியாக செல்லக்கூடாது. நகங்களை வெட்டக்கூடாது. கடல் நதி நீராடல் கூடாது. திருவிழாக்களில் கலந்து கொள்ளக்கூடாது. சபத்தின் பின்னால் போகக்கூடாது. மலை கோவில்களுக்கு செல்லக்கூடாது. இவைகளை கடைபிடித்தாலே போதும், உங்களுக்கு நல்ல குழந்தை பிறப்பது உறுதி.